சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற பெயரில் புலம்பெயர்ந்தோரின் உணவு திருவிழாவை கனிமொழி கருணாநிதி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் ஐக்கிய நாடுகளின் ஆணையம் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற பெயரில் புலம்பெயர்ந்தோரின் உணவு திருவிழா நடைபெறுகிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி பங்கேற்று உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். செம்மொழி பூங்காவில் வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறும் ஊரும் உணவும் உணவு திருவிழாவில் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம். தற்போது தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை மற்றும் மியான்மர் புலம்பெயர்ந்தோரின் 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இடம்பெற்றுள்ள இந்த திருவிழாவில் ஒரே நாளில் 5000க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. உணவு திருவிழாவில் திமுக அயலக அணி தலைவரும் வடசென்னை மக்களவை உறுப்பினருமான கலாநிதி வீராசாமி, ஐநா உயர் அகதிகள் ஆணைய மிஷன் துணைத் தலைவர் மார்கரெட் வெண்மா, தொகுதி அலுவலக தலைவர் பலன் மைக்கேல், எஸ்.சி. சந்திரஹாசன், உணவு பாதுகாப்பு இயக்குனர் சதீஷ், துணை இயக்குனர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தேசிய கதிர் இதழ் மற்றும் மீடியா செய்திக்காக உங்கள் அன்பு சகோதரர் எஸ். ராபர்ட்.